அதிமுக எம்பிக்கள் இரண்டாவது நாளாக பார்லிமெண்டில் அமளியில் ஈடுபட்டதை தொடர்ந்து ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு தொடர்பான விவாதம் துவங்கியுள்ளது. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை இங்கிலாந்து உள்ளிட்ட 14 வெளிநாடுகளில் முதலீடு செய்துள்ளதாக ஆங்கில நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியானது. இந்த விவகாரம் குறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என கூறி அதிமுக எம்பிக்கள் செவ்வாயன்று அமளியில் ஈடுபட்டனர். இதனால் இரு சபைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. புதன்கிழமையன்று காலை ராஜ்யசபா கூடியதும் இந்த விவகாரம் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். இதற்கு காங்கிரஸ் எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதையடுத்து ராஜ்யசபாவை 10 நிமிடங்கள் ஒத்திவைத்து துணைத் தலைவர் குரியன் உத்தரவிட்டார். நண்பகல் 11:30 மணிக்கு மீண்டும் ராஜ்யசபா கூடிய போதும் அதிமுகவினர் கூச்சல் எழுப்பி அமளியில் ஈடுபட்டதை தொடர்ந்து பகல் 12 மணி வரை ஒத்திவைப்பதாக துணை சபாநாயகர் குரியன் அறிவித்தார். இதே நிலை லோக்சபாவிலும் நீடித்தது. பின்னர் இரு சபைகளிலும் வழக்கமான அலுவல்கள் நடந்தன.